ஓம் அஜ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சனசலாகாய சக்ஷுர் உன்மீலிதம் ஏனே தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. ஸ்ரீ சைத்தன்ய மனோபீஸ்தம் ஸ்தாபிதம் ஏன பூயலே ஸ்வயம் ரூப கதாமாக்கியம் ததாதிஸ்வ பதாந்திகம். வந்தேகம் ஸ்ரீகுரோ ஸ்ரீயுதபத கமலம் ஸ்ரீ குரூன் வைஷ்ணவாம்ச ஸ்ரீரூபம் சாக்ரஜாதம் சககண ரகுநாதான்விதம் தம் சஜீவம் சாத்வைதம் சாவதூதம் பரிஜன சகிதம் கிருஷ்ண சைத்தன்ய தேவம் ஸ்ரீ ராதா கிருஷ்ண பாதான் சககண லலிதா ஸ்ரீ விஷாகான் விதாம்ச ये कृष्णा करुणा शिंतो दीनबंतो जगत्पदे कोपेश गोपिका कांत राधा कांत नमोस्तुते तप्त कांजन कौरांगी राधा वृंदावनेश्वरी वृषभानुसुदे देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छा कल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्री वासादि गौर भक्त वृंद। हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। नमो ओं विष्णुपादाय कृष्ण पृष्ठाय पूदले श्रीमदे भक्ति वेदांत स्वामिन् इति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी भाक्षात्य देशधारिणे नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी। मुखं करोति वाचालं पोङ्गुं लङ्कायदे क्रीम्त कृपादमहं वन्दे श्रीगुरुं दीनदारिणं परमानन्दं माधवं श्रीकृष्ण चैतन्य ईश्वरम्। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। भागवत प्रार्थने। सर्वशास्त्राप्ति पीयूषा सर्ववेदैक सत्फला सर्वसिद्धान्त रत्नाय सर्वलोकैक त्रिप्रदा सर्वभागवत प्राणा श्रीमद् भागवत प्रभो कलिद्वन्द्वोदादित्य श्री कृष्ण परिवर्तित परमानंद पाडाय प्रेम वर्षाक्षराय दे सर्वदा सर्वसेव्याय श्री कृष्णाय नमोस्तु मे। मत्येक बन्तो मत्सङ्कीन् मत्कुरो मन्वादन मत् निस्तारक मत्भाग्य मदानंद नमोस्तुदे। असाधु साधु तदताயின் அதினோச்சதாகர கானா முஞ்ச காசின் மாம் பிரேம்னா ஹிருத்கண்டயோஸ்புரா. மொழிபெயர்ப்பு. ஓ எல்லா வேத இலக்கியங்களிலிருந்தும் கடைந்தெடுக்கப்பட்ட அமிர்தமே, வேதங்களின் மிக முக்கியமான ஆன்மீக பழமை மற்றும் எல்லா தத்துவங்களின் முடிவுகளான ஆபரணங்களை கொண்டவரே, உலக மக்களுக்கு ஆன்மீக பார்வையை கொடுப்பவர் மற்றும் வைஷ்ணவர்களின் உயிர் மூச்சாக விளங்குபவரே, பகவானே, நீர் கலியுகத்தின் இருளை போக்குவதற்காக உதித்த சூரியன். உண்மையில் நீர் எங்களிடம் திரும்பி வந்த கிருஷ்ணர். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, உங்களுக்கு என் பணிவான வணக்கங்கள். உங்களை படிப்பவர்கள் உன்னத ஆனந்தத்தை அடைவார்கள், ஏனெனில் உங்கள் எழுத்துக்கள் அவர்களுக்கு தூய பக்தி தொண்டை பொழிகின்றது. நீங்கள் பகவான் கிருஷ்ணரின் அவதாரமாக இருப்பதால் எப்போதும் அனைவரும் உங்களுக்கு தொண்டு புரிய வேண்டும். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, ஓ என்னுடைய ஒரே நண்பரே, உடன் இருப்பவரே, என்னுடைய ஆசிரியரே, என்னுடைய மிகப்பெரிய சொத்துமாகவும் விடுவிப்பவராகவும் இருப்பவரே, என்னுடைய மிக நல்ல பாக்கியம் மற்றும் ஆனந்தமாக இருப்பவரே, என்னுடைய மரியாதை கலந்த வணக்கங்களையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, புனிதமற்றவருக்கும் புனிதத்தை வழங்குபவரே, மிகவும் வீழ்ச்சி அடைந்தவர்களை உயர்த்துபவரே, என்னை எப்போதும் கைவிட வேண்டாம். கிருஷ்ணருக்கான தூய பக்தி தொண்டருடன் எப்போதும் என் இதயத்திலும் தொண்டையிலும் தோன்றுவீராக. அறிவோம் தத் சத். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. இன்னைக்கு இந்த ஸ்லோகம் படிச்சு அதுக்கு மொழிபெயர்ப்பு படிங்க, பொருளுரை மொழிக்கு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இன்னைக்கு ஸ்ரீமத் பாகவதம் 4வது ஸ்கந்தம் 8வது அத்தியாயம் ஸ்லோகம் 33ங்களா? 33 தான் கரெக்ட் மாதாஜி. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. His Divine Grace Bhakti Vedanta Swami Srila Prabhupada ki jai. Yasya yattaiva vihitam satena sukha dukha kayoha atmanam doshayan dehi tamana param vrachati. Hare Krishna. படிங்க மாதாஜி.
சரிங்க மதர். மொழிபெயர்ப்பு. இன்பமோ துன்பமோ எப்படிப்பட்ட வாழ்க்கையாயினும் ஒருவன் திருப்தியடைய பழகிக்கொள்ள வேண்டும். ஏனெனில் இரண்டுமே பகவானின் விருப்பத்திற்கேற்றவாறே அருளப்படுகிறது. இவ்வழியில் ஒருவன் தொடர்ந்து முன்னேறினால் அவன் அறியாமை இருட்கடலினை மிக எளிதாக கடந்து விடலாம். ஒரு பொருளுரை. உலக வாழ்க்கையானது பாவம் புண்ணியம் என்னும் பலன் தரும் செயல்களால் கட்டுண்டிருக்கின்றது. பக்தி தொண்டினை தவிர ஒருவன் வேறு செயல்களில் ஈடுபட்டிருக்கும் வரை உலகின் இன்ப துன்ப விளைவுகளை அச்செயல்கள் அளிக்கும். உலகியல் இன்பங்களை நாம் மகிழ்ந்து அனுபவிக்கும் பொழுது நமது புண்ணிய செயல்களினால் வரும் பலன்களை நாம் குறைத்து கொண்டிருக்கிறோம். நாம் துன்பமுறும் பொழுது நமது பாவ செயல்களினால் வந்த பலன்களை நாம் குறைத்து கொண்டிருக்கின்றோம் என்றும் புரிந்து கொள்ளப்படுகிறது. பாவ புண்ணிய செயல்களினால் வரும் தற்காலிக இன்ப துன்பங்களில் பற்று வைத்துக் கொண்டிருப்பதற்கு பதிலாக இவ்வறியாமையின் பிடியிலிருந்து நாம் விடுபட வேண்டும் என்று விரும்பினால் பகவான் தனது விருப்பத்தின்படி எந்த நிலையில் நம்மை வைத்தாலும் அதனை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இவ்வாறு முழுமுதற் கடவுளை சரணடைவதன் மூலமாக எளிதில் உலக வாழ்க்கையின் பிடியிலிருந்து நாம் வெளிவரலாம். ஹரே கிருஷ்ணாங்க மதர்ஜி. தேங்க்யூ மதர்ஜி. தேங்க்யூ மதர்ஜி. இப்போ இன்பமோ துன்பமோ எப்படிப்பட்ட வாழ்க்கையா இருந்தாலும் அதுல நாம திருப்தி அடையணும். ஏன்னா இந்த உலகமே டிசைன் பண்ணப்பட்டது அப்படித்தான். இன்பம் துன்பம் அப்படிங்கிற இருமைகள் நிறைந்தது. மகிழ்ச்சி, துக்கம், இரவு பகல், இந்த மாதிரி நிறைய இருமைகள் இருக்கு. ஒரு வார்த்தை எடுத்துட்டா அதற்கு எதிர்ப்பதம் இங்க இருக்கு. ஆமா, பகவத்கீதையில கூட படிக்கிறோம் இல்லைங்களா? 5.22 ஏஹி சம்பர்ச ஜாபோக துகையோனைய ஏவதே ஆதியந்த வந்த கவுந்தேயன தேஷு ரமதே புதக. அப்ப இந்த ஜட புலன்களால் வரும் அந்த தொடர்புல இன்பம் துன்பம் இதெல்லாம் அறிவுடையோன் இதுல பங்கு கொள்வதில்லை. ஏன்னா இதுக்கு ஆரம்பமும் இருக்கு, முடிவு இருக்கு. அதனால ஒருவன் மகிழ்ச்சி அடைவது கிடையாது, இதுல துன்பத்துல துன்பப்படுவது கிடையாது. ஏன்னா இந்த உலக வாழ்க்கையே அப்படித்தான். அதை நாம எப்பவுமே இதுல இருந்து விடுபட்டு இருக்கணும். இன்பத்துல துள்ளி குதிக்கிறதும் துன்பத்துல துவண்டு போறதும் ஒரு முட்டாளோட வேலை. ஏன்னா இது பாவ புண்ணியம் நிறைந்தது இந்த உலக வாழ்க்கை. நாம செயல் பண்றோம், அதுக்கு அந்த செயலுக்கு ஒரு விளைவு இருக்கு. அதை நாம புண்ணியமா நல்லதா இருந்தா புண்ணியமா அனுபவிக்கிறோம், பாவமாக இருந்தால் பாவமா அனுபவிக்கிறோம். லலிதா மதத்தி கொஞ்சம் மியூட் பண்ணுங்க. நாம துன்புறும் போது பாவ செயல்களால் வந்த பலன்களை நாம குறைத்து கொண்டிருக்கிறோம். பாவ செயல்களை துன்புறும் போது பாவம் நம்ம குறையுது ஆட்டோமேட்டிக்கா. அப்போ இன்புறும் போது மகிழ்ச்சியில நாம அந்த புண்ணியத்தை நாம குறைக்கிறோம். சோ ரெண்டுக்குமே விளைவு இருக்கு. பாவ செயல துன்பமா அனுபவிக்கும் போது பாவ செயல் குறையுது, இன்பமா அனுபவிக்கும் போது புண்ணிய செயல் குறையுது. அப்ப நம்ம அடுத்த நிமிஷம் என்ன பண்றோம், அதுக்கு மறுபடியும் கழிக்கிறோம், மறுபடியும் அதுக்கு ஏத்துறோம், அக்கௌண்ட் ஏத்திட்டு இருக்கிறோம், மறுபடியும் கழிக்கிறோம், அது மறுபடியும் அக்கௌண்ட் ஏத்துறோம். எப்படி நாம சாப்பிடுறோம், ஆமா மறுபடியும் அதை விடுவிக்கிறோம். அது மாதிரி இது போயிட்டே இருக்கு இந்த ரொட்டீன். எப்படி ஜென்ம ஜென்மமாக இது நடந்துட்டே இருக்கு. அப்ப இது முடிவில்லாத ஒரு சர்க்கிள் மாதிரி, சைக்கிள் சக்கரம் போல இது உருண்டுட்டே இருக்கு. இன்பம் துன்பம் இன்பம் துன்பம் அப்படின்னு போயிட்டே இருக்கு. அப்போ அறியாமையின் பிடியிலிருந்து நாம் விடுபடணும் அப்படின்னா பக்தி தொண்டு பண்ண வேண்டும். ஏன்னா பக்தி தொண்டுக்கு மட்டும்தான் இன்பம் துன்பம் அந்த இருமைகளை கடந்து நம்மை விடுவிக்க கூடியது. அப்போ பக்தி தொண்டுக்கு அந்த விளைவுகளை, செயல்களின் விளைவுகளை எரிக்கக்கூடிய அந்த பலன் இருக்கு. இவ்வாறு முழுமுதற் கடவுளை சரணடைவதன் மூலமாக எளிதில் உலக வாழ்க்கை பிடியிலிருந்து நாம் வெளியேறலாம். அப்போ அறியாமையின் பிடியிலிருந்து நாம் விடுபட வேண்டும் அப்படின்னா பகவான் தனது விருப்பத்தின்படி எந்நிலையில் நம்மை வைத்திருந்தாலும் நாம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். சோ பகவானின் விருப்பப்படி நாம இருந்தோம் அப்படின்னா, ஏன்னா இந்த இயற்கையை தடுக்கிறதுக்கு யாராலையும் முடியாது. இயற்கையின் சட்டம் அப்படி. நமக்கு வரும் துன்பத்தை நம்மளால தடுக்கவே முடியாது. வாய்ப்பேச்சு வேணா பேசலாம். இப்ப ரோட்ல போகும்போது நம்மளுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகணும்னு இருந்தா யாராலையும் அதை தடுக்க முடியாது. ஆனா பகவான் நினைச்சா மட்டும்தான் தலைக்கு வர்றது தலைப்பாகையோட போகும் சொல்லுவாங்க. அப்ப அர்ஜுனனுக்கு அது மாதிரிதான் அம்பு அவன் கழுத்தை நோக்கி வந்த போது கிருஷ்ணர் தேரோட்டியாக இருந்து அந்த தேரை ஒரு அடி கீழே இறக்குனார். அப்ப அவன் தலைப்பாகையை அடிச்சுட்டு போயிடுச்சு. ஏன்னா கர்ணன் ஒரு தடவை தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லி அவங்க அன்னை குந்தி தேவி வாக்கு வாங்கிடுறாங்க. அதனால அவனுக்கு அந்த சான்ஸ் போயிருது. அப்போ அர்ஜுனன் பகவானோட கிருபையினால
அங்க உயிர் பிழைத்தான். அது மாதிரி யாரு பகவானை நம்புறாங்களோ அவங்களுக்கு அவங்க கர்மாவில இருந்து விதிவிலக்கு இருக்கு. ஆனா வேற யாரு தேவர்களை வணங்கும் போது முக்தி பிரதாதாம் சர்வேசாம் விஷ்ணு ரேவன சாசம் செய்யக அப்படின்னு சிவபெருமானே பார்வதி தேவிக்கு சொல்றாங்க. முக்தியை கொடுக்கக்கூடியவர் ஒரே ஒருவர் தான். அதே போல ஆராதனாம் சர்வேசாம் விஷ்ணு ஆராதனாம் பரம் தஸ்மாத் பரதரம் தேவி கதியானாம் சமர்ஜனம். ஆராதனைகளில் சிறந்தது விஷ்ணு ஆராதனை, கிருஷ்ணர் வழிபாடு அப்படின்னு பார்வதி தேவிக்கு பத்ம புராணத்துல சிவபெருமான் சொல்றாரு. அடுத்த ஸ்லோகம் 34. குணாதிகான் முதன் லிப்ஷேத் அனுக்ரோஷம் குணாதமாத் மைத்ரீம் சமானாத் அன்பிச்சேன்ன தாபைர் அபி பூயதே. ஹரே கிருஷ்ணா. படிக்கிறேன் மத்தாஜி. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. உலக வாழ்வில் ஒவ்வொருவரும் பின்வருமாறு நடத்தல் வேண்டும். தன்னை விட தகுதியில் உயர்ந்த ஒருவனை சந்திக்கும் பொழுது மகிழ்ச்சி அடைய வேண்டும். தன்னை விட தகுதி குறைந்தவனை சந்திக்கும் பொழுது அவனிடம் கருணை காட்ட வேண்டும். தனக்கு இணையான ஒருவனை சந்திக்கும் பொழுது அவனிடம் நட்பு கொள்ள வேண்டும். இவ்வழியில் நடந்தால் ஒருவன் உலகின் கொடிய துன்பங்களினால் பாதிக்கப்பட மாட்டான். பொருளுரை. பொதுவாக நம்மை விட தகுதி வாய்ந்த உயர்ந்தவனை சந்திக்கும் பொழுது அவனிடம் நாம் பொறாமை கொள்கிறோம். தகுதியில் குறைந்த ஒருவனை சந்திக்கும் பொழுது அவனை நாம் அவமதிக்கிறோம். நமக்கிணையான ஒருவனை சந்திக்கும் பொழுது நம்மை நினைத்து நாமே கர்வப்படுகிறோம். உலக துன்பங்கள் அனைத்திற்கும் இவையே காரணமாகும். அதனால்தான் மாமுனிவர் நாரதர் ஒரு பக்தன் நிறைவாக செயல்பட வேண்டும் என்று அறிவுறுத்துகிறார். தன்னை விட அவனை வரவேற்று மகிழலாம். தன்னை விட தகுதி குறைந்தவனை அவமதிப்பதை காட்டிலும் அவனிடம் கருணை காட்டலாம். தனக்கு இணையான ஒருவனிடம் தன்னை நினைத்து கர்வப்படுவதை காட்டிலும் அவனிடம் நட்பு பாராட்டலாம். கிருஷ்ணரை மறந்ததினால் துன்புறும் பொதுமக்களிடம் ஒருவன் கருணையுடன் நடந்து கொள்ள வேண்டும். சிறந்த இந்நியதிகளை ஒருவன் பின்பற்றினால் உலகிலேயே அவன் ஆனந்தமாக வாழ்வான். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மதாஜி. இப்போ உலக இயல்பு என்னன்னா, உயர்ந்தவரை கண்டா நாம் என்ன பண்ணுவோம்? பொறாமை கொள்வோம். ஆனா நம்ம வெளிப்புறமா மதிப்பு கட்டுற மாதிரி அவங்களுக்கு ரொம்ப மதிப்பு கொடுப்போம். ஆனா உள்ளூர நம்மளுக்கு பொறாமை இருக்கும். அதே போல தாழ்ந்தவனை கண்டா உடனே அவமதிப்போம். ஆனா இது துவந்தங்கள்ல வந்துருது. அப்ப மதிப்பது அவமரியாதை. இந்த ரெண்டுமே சாதாரண மக்களுக்கு, அதாவது ரொம்ப கீழே இருக்கிற பக்தர்கள், பிராகிருத பக்தர்கள், அவங்களுக்கு இது யூஸ்வலா நடக்கும். ஆனா பக்தர்கள் சமூகம் சர்வபூதேசு, எல்லாரையும் சமமாக மதிக்கிறாங்க. அதனால கிருஷ்ண உணர்வு மட்டுமே ஒருவனை அந்த பியூரிபிகேஷன் ஏற்படுத்தும். இந்த மாதிரி கிருஷ்ண உணர்வில் இல்லாதவங்களுக்கு எப்பவுமே இது தாழ்ந்தவர்களை அவமானப்படுத்துறது, உயர்ந்தவர்களை பொறாமை கொண்டு வெளிப்புறமா நடிக்கிறது, இதெல்லாமே நடந்துட்டே இருக்கும். ஆனா கிருஷ்ண உணர்வு ஒருவனை உணர்வால் பண்படுத்துவதால் அவன் எல்லோரையும் மதிக்க கற்றுக்கொள்வான். ஏன்னா யஸ்யாதிர் பக்திர் பகவதி அகிஞ்சன சர்வே சமாசதே சூரா ஹரோ அபக்தஸ்ய மகத்குணா. ஒரு கிருஷ்ண பக்தனிடம் உயர்ந்த குணங்கள் அனைத்தும் தானாக ஒட்டி கொள்வதால் அவன் இந்த மாதிரி அபராதங்கள் எல்லாம் பண்றதே கிடையாது. சாதாரண விஷயங்கள் இல்லை அப்படின்னாலே, இப்ப சாதாரணமா ஒருவன் உண்மை பேச மாட்டான், பொய் பேசுவான். ஆனா பக்தி பண்றான்னா அது பக்தியே கிடையாது. அவன் வேணா நடிக்கலாம், நான் 16 மாலைகள் சாண்ட் பண்றேன், ஆனா வீட்டுக்குள்ள சண்டை போடுறேன், வீட்டுக்குள்ள யாரையும் மதிக்கிறது இல்ல, வெளியில யாரையும் தாழ்ந்தவர்களை, மிக ஏழை மக்களை மதிக்கிறது இல்ல, மற்றவங்களுக்கு கருணை காட்டுறது இல்ல அப்படின்னா அது பக்தியே கிடையாது. ஏன்னா பக்தி என்பது சாதாரண குணங்களுக்கு அப்பாற்பட்டு, அதெல்லாம் தான் பேசிக், அது வேறு. ஏன்னா பேஸ் மட்டும் இல்லாம செவர் எழுப்ப முடியாது. அது போல சாதாரண நற்குணங்கள் கூட இல்லாதவனுக்கு பக்தியில உயர்ந்தவன் அப்படின்னு சொல்லவே முடியாது. ஏன்னா சின்ன சின்ன விஷயங்கள் அடிப்படை, அதெல்லாம் சாதாரண தர்மம். அப்ப ஸ்வதர்மம் அப்படிங்கிறது அதுக்கு மேலதான் வரும். ஸ்வதர்மம் இருக்கு, ஆனா சாதாரண தர்மம் இல்லைன்னா அது கண்டிப்பா வேஷம், வேடதாரிகள் அப்படின்னு சொல்லலாம். இப்ப பக்தியில இருக்கிறவங்களுக்கு கருணை வேண்டும், புறம் பேசக்கூடாது, பொய் பேசக்கூடாது, அதெல்லாம் அடிப்படை விஷயங்கள் தானா இருக்கணும். இல்ல நான் அதெல்லாம் இல்லாம பக்தி பண்றேன், ஆனா சண்டை போடுவேன், அடுத்தவங்களை குறை சொல்லுவேன், புறம் பேசுவேன், எப்பவுமே இதுலயே இருக்கிறவங்க கண்டிப்பா பக்தியில இல்லவே இல்லை. ஆனா அவங்க நடிக்கலாம், நான் தீட்சை வாங்கிட்டேன், இன்னும் நிறைய மாலைகள் பண்றேன், பாகவதம் படிக்கிறேன். சோ இதெல்லாம் வெளிப்புறமா அவங்க செய்யறது. உணர்வு மாறவில்லை அப்படின்னா அதுக்கு பேரு பக்தன் கிடையாது.
அடுத்தது பதம் 35. ध्रुव उवाच सोऽसुयं समो बहवता शुभतः हतात्मानां दर्शित कृपया पुंसां दुर्दशो अस्मद्विदैस्तुयः. ஹரே ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ண மலர்ஜி. படிக்கிறேன் படிங்க. மலர்ஜி. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை ஆசா பக்திவேதாந்த சுவாமி சில பிரபாத குருதேவிக்கு ஜெய். துருவ மகாராஜா கூறினார், எனது பெரும் மதிப்பிற்குரிய நாரத முனிவரே, இன்ப துன்பம் என்னும் பௌதீக நிலையினால் உள்ளம் பாதிக்கப்பட்ட மனிதன் மன அமைதி பெறுவதற்கு நீர் கூறிய அறிவுரைகள் மிகவும் சிறந்தவையாகும். ஆனால் என்னை பொறுத்தவரை நான் அறியாமையினால் மூடப்பட்டிருக்கிறேன். ஆகையினால் உமது இத்தத்துவம் என் மனதை தொடவில்லை. பொருளுரை. பல்வேறு பிரிவுகளை உடைய மனிதர்கள் இருக்கின்றனர். ஆன்மீகள் என்றும் பிரிவைச் சேர்ந்த மனிதர்களுக்கு உலகியல் இச்சைகள் கிடையாது. உலக நிலையிலோ அல்லது ஆன்மீகமாகவோ ஆசை என்பது இருக்கிறது. ஒருவன் தனது தனிப்பட்ட புலன் இன்பங்களை திருப்திப்படுத்தும் விருப்பத்தினாலேயே மண்ணுலக ஆசை வளர்கிறது. முழு முதற் கடவுளை திருப்திப்படுத்துவதற்காக முழு தியாகம் செய்வதற்கும் தயாராக இருப்பவனையே ஆன்மீக இச்சையுடையவன் என்று கூற முடியும். இந்த சிறந்த முனிவரான நாரதர் கூறிய அறிவுரைகளை துருவன் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏனென்றால் உலகியல் இச்சைகள் அனைத்தையும் தடை செய்யும், அவை தமக்கு பொருத்தமானவை இல்லை என்று அவர் கருதினார். உலகியல் இச்சைகள் உடையோர் முழுமுதற் கடவுளை வழிபடுவதற்கு தடை செய்யப்பட்டிருக்கின்றனர் என்பது உண்மையன்று. துருவனின் வாழ்க்கையில் உள்ள மிகச்சிறந்த அறிவுரை இதுவே ஆகும். அவர் தனது இதயம் முழுதும் பௌதீக இச்சைகளால் இருக்கிறது என்பதனை வெளிப்படையாக ஒப்புக்கொள்கிறார். தனது சிற்றன்னையின் கடுஞ்சொற்களினால் அவர் மிகவும் பாதிக்கப்பட்டிருந்தார். அதே சமயம் ஆன்மீக வளர்ச்சி பெற்ற ஒருவனது போற்றுதலையும் தூற்றுதலையும் பற்றி கவலைப்பட மாட்டான். உண்மையில் ஆன்மீக வளர்ச்சியடைந்த ஒருவன் இப்பௌதீக உலகின் இருவகை தன்மைகளினால் கவலை அடைவதில்லை என்று கீதையில் கூறப்பட்டிருக்கிறது. ஆனால் துருவ மகாராஜா தான் பௌதீக இன்ப துன்பங்களுக்கு மேலாக இல்லை என்பதை வெளிப்படையாக ஒத்துக்கொள்கிறார். நாரத முனிவரால் அருளப்பட்ட அறிவுரைகளின் மீது அவருக்கு நம்பிக்கை இருந்தது. ஆயினும் அதனை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இங்கு எழுப்பப்படும் கேள்வி என்னவென்றால், உலக இச்சைகளினால் பாதிக்கப்படுபவன் முழு முதற் கடவுளை வழிபடுவதற்கு பொருத்தமானவனா அல்லது இல்லையா என்பதே ஆகும். இதற்கு பதில் அவரை வழிபடுவதற்கு எல்லோரும் பொருத்தமானவர்கள் என்பதே ஆகும். ஒருவன் நிறைவேற்றுவதற்குரிய பௌதீக ஆசைகள் எத்தனையோ உடையவனாக இருந்தாலும் அவன் கிருஷ்ண உணர்வு நிலை பெற்று முழுமுதற் கடவுளான கிருஷ்ணரை வழிபடலாம். ஏனெனில் அவரே நிகரற்ற கருணையாளராக இருந்து அனைவரது ஆசைகளையும் நிறைவேற்றக்கூடியவர் ஆவார். இக்கூற்றிலிருந்து ஒருவன் உலக இச்சைகள் பல உடையவனாக இருந்தாலும் முழுமுதற் கடவுளை வழிபடுவதற்கு எவர் ஒருவரும் தடை செய்யப்படுவதில்லை என்பது தெளிவாகிறது. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. சோ இங்க துருவ மகாராஜா சொல்றாரு நாரதர் முனிவர்கிட்ட, இன்பம் துன்பம் எனும் பௌதீக நிலையினால் உள்ளம் பாதிக்கப்பட்ட மனிதன் மன அமைதி பெறுவதற்கு நீர் கூறிய அறிவுரைகள் மிகவும் சிறந்தவையாகும். ஆனால் என்னை பொறுத்தவரை நான் அறியாமையில் மூடப்பட்டிருக்கிறேன். ஆகையால் உமது இந்த தத்துவம் என் மனதை தொடவில்லை. சோ நாரதர் கூற அறிவுரை எனக்கு பொருந்தாது அப்படிங்கிறார். ஏன்னா அவர் ஏத்துக்கிறார், தன்னுடைய குறையை ஏத்துக்கிறார். ஏன்னா இங்க இருமைகள் நிறைந்த உலகம். அப்ப என்கிட்ட இருமை இருக்கு. சோ இங்க இருமை அப்படின்னா அவர் ஆசைப்படுறார், ஒரு பெரிய ராஜ்யம் வேண்டும் என பௌதீகமாக ஆசைப்படுறார். அப்ப இது சரிதானா? பகவான்கிட்ட பௌதீகமான ஆசைகளை கேட்கலாமா அப்படின்னா, ஆரம்ப நிலையில் உள்ள பக்தன், இப்ப நாமெல்லாம் எதுக்கு கோயிலுக்கு போறோம்? எனக்கு ஒரு வீடு வேணும் சொந்தமா, எனக்கு ஒரு நல்ல கணவன் அமையணும், எனக்கு ஒரு நல்ல பெண் வேண்டும், ஒரு நல்ல குழந்தை வேண்டும், எனக்கு இருக்கிற கஷ்டங்கள்லாம் போகணும் அப்படின்னு தான் ஆரம்பத்துல போவோம். ஆனா ஆரம்ப நிலையிலிருந்து படிப்படியாக உணர்ந்து பகவான் வியாபாரி கிடையாது. நம்மளுக்கு எப்ப பார்த்தாலும் வேணும் வேணும்னு கேட்டுட்டு அதை மட்டும் பெற்றுக்கொண்டு திருப்பி நாம நன்றி கடன் செலுத்தாமல் இருக்கிறதுக்கு, இல்ல நாம போய் 4 தேங்காய் உடைச்சு அந்த காணிக்கை செலுத்திட்டா முடிஞ்சது, அவ்வளவுதான், பகவான் நம்மளுக்கு கொடுத்தார், நாம அவருக்கு திருப்பி கொடுத்துட்டோம் அப்படின்னு எல்லாம் நிறைய கணக்கு போடுவோம். ஆனா இதெல்லாம் பழைய நிலைமை. ஆனால் எப்போ பக்திக்குள்ள வந்துட்டோமோ பகவான் அப்படிப்பட்டவர் அல்ல. ஏன்னா அவர் எப்பொழுதும் கொடுத்து கொண்டே இருக்கிறார். நாமெல்லாம் நன்றி செலுத்தணும் அப்படின்னா ஒரு செகண்ட் நன்றி 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 நன்றின்னு சொன்னா கூட அது ஈடாகாது, எத்தனை கோடி ஜென்மம் எடுத்தாலும். ஏன்னா பகவான் மிக சிறந்த கருணை உடையவர், அன்புடையவர். அவர் எல்லையற்ற அன்பை நமக்கு வாரி வழங்கிட்டே இருக்கார் பல கோடி ஜென்மமா. அதனால நாம ஒரு சின்ன தேங்காய் உடைக்கிறதுனாலயோ இல்ல நாம பக்தி தொண்டு பண்ணினாலும் கூட அது ஈடாகாது, எவ்வளவு கொடுத்தாலும் ஈடாகாது. அந்த அளவுக்கு நம்ம கடன் பட்டிருக்கோம்.
ஆனா இப்படி கேக்குறது சரியா அப்படின்னா, அட்லீஸ்ட் தாழ்ந்த நிலையிலிருந்து உயர்ந்த நிலைக்கு வரும்போது, ஆனா பகவான மட்டும் அகம் துவாம் சர்வ பாபிப்பியோ மோஷேஷாமி மாசூஷக அப்படிங்கிறார். என்னை மட்டும் சரணடை அப்படின்னு அந்த பகவத்கீதையில நம்மளுக்கு 18வது அத்தியாயத்துல சொல்றாரு. என்ன சொல்றேன்னா, ஆஹ் சர்வதர்மான் பரித்யஜ மாம் ஏகம் சரணம் பிரஜ. மாம் ஏகன்னு ஏன் சொல்றாரு? ஏக என்னை ஒருவனை மட்டும் சரணடை அப்படின்னு. ஏன்னா அதுலதான் நம்மளுக்கு நன்மை உண்டாகும். எல்லாருமே நன்மையைத்தான் எதிர்பார்க்கிறோம். அப்ப பகவானே சொல்றாரு என்னை மட்டும் சரணடை. அதுல 1000 அர்த்தங்கள் இருக்கு. தேவ வழிபாடு அப்படிங்கிறது எவ்வளவு குறையுடைய மனிதர்கள், குறையுடைய புத்தி உடையவர்கள். அந்த வந்து துபலம் தேசாம் தத்பவதி அல்ப மேதசாம். சிற்றறிவு உடையவர்கள் தான் மற்ற தேவர்களை வழிபடுவாங்க. ஏன்னா அதுல நித்தியமானது கிடையாது, அநித்தியமானது. அது டெம்பரரி சொல்யூஷன். ஒரு புத்திசாலி மனிதன் வந்து எப்பொழுதுமே வாழ்க்கையில கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, ஆனா நிரந்தரமான முடிவு வேணும்னு தான் நினைப்பானோ தவிர, தற்காலிகமா இந்த பிரச்சனை தீரட்டும், 2 நாளைக்கு கொஞ்சம் அமைதியா இருந்தா போதும், 3வது நாள் பாத்துக்கலாம் அப்படின்னு யாரும் நினைக்க மாட்டாங்க. சோ கொஞ்சம் அதிகமானாலும் நிரந்தரமான சொல்யூஷன் வேணும். இப்போ ஒரு கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு போறோம்னு வைங்க, அந்த கேன்சர் ஃபுல்லா கியூர் ஆகிற வரைக்கும் நாம மருந்து எடுத்துக்கணும், ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். ஆனா 2 நாள் போயிட்டு கொஞ்சம் அவங்க வந்து ஒரு பெயின் கில்லர் கொடுப்பாங்க, சரி போகட்டும் நல்லா இருக்கு அப்படின்னு விட்டுருவோமா? அதை வந்து வேரோட களையிற வரைக்கும் அந்த ட்ரீட்மெண்ட் எடுப்போம். அது போல இந்த பிறவி சக்கரம் அப்படிங்கிறது ரொம்ப துன்பம் மிகுந்தது. அப்ப இதுல இருந்து விடுபடணும் அப்படின்னா, ஆரம்பத்துல நாம பொருள் வேண்டி பகவானை வேண்டி இருந்தாலும், அகாம சர்வ காமோவ மோக்ஷ காம உதாரதி தீவிரேன பக்தி யோகேன யஜேத புருஷம் பரம் அப்படின்னு, காமமே இருந்தாலும் ஆசையே இருந்தாலும் ஆசையே இல்லாவிட்டாலும் நாம என்ன பண்ணணும்? மோட்சம் வேண்டும் என்றாலும் முக்தி வேண்டும் என்றாலும் நாம ஸ்ரீ கிருஷ்ணரை மட்டுமே வழிபட வேண்டும். அதுதான் உயர்ந்த வழிபாடு, சத்துவ குண வழிபாடு. தமோ குண வழிபாடு, ரஜோ குண வழிபாடு வேதங்கள் நமக்கு நிறைய பரிந்துரைத்திருக்கிறது. ஆனா அதையெல்லாம் நாம பண்ணினோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆகும்? அது நிரந்தர சொல்யூஷன் கிடையாது. அப்ப இங்க வந்து அவங்களோட அன்னை சுனிதி இவங்க 2 பேருக்கும் ஏற்பட்ட மன வேறுபாட்டுல துருவனுடைய தாய் அவங்க வந்து முழுமுதற் கடவுளை வழிபடு, அதுதான் உனக்கு முடிவான தீர்வுன்னு நல்ல ஒரு ஆழமான அறிவுரையை வழங்கியிருக்காங்க. அவங்க வந்து முருகரை வழிபடு, விநாயகரை வழிபடு, தேவ வழிபாட்டை பரிந்துரைக்கவில்லை. அவங்க சரியான ஒரு சொல்யூஷனை தந்திருக்காங்க. அதனால இங்க துருவ மகாராஜா முழுமுதற் கடவுளை வேண்டுவதற்காக போகும்போது நாரத முனி அவருக்கு குருவாக இடையில வந்து புத்தி சொல்றாரு. நீ வந்து சின்ன பையன், உன்னாலெல்லாம் இந்த கடுந்தவம் பண்ண முடியாது. நீ போய் அரண்மனையில சொகுசா வாழ்ந்துட்டு இருக்கிற பையன் எப்படி காட்டுக்குள்ள நீ கல்லுக்குள்ளையும் முள்ளுக்குள்ளையும் போய் தவம் இருப்ப? அதுவும் நீ வந்து புற்களையும் கிழங்குகளையும் சாப்பிட்டு உயிர் வாழ முடியாது. அதுக்கப்புறம் அதையும் விட்டுறணும். அப்புறம் காற்றை மட்டும் சுவாசித்து கொஞ்ச நாள் தவம் பண்ணணும். அப்புறம் அதையும் நிறுத்தணும், காற்றையும் நிறுத்தி கடும் தவம் பண்ணணும். முதல்ல வந்து கொஞ்சம் இலைத்தலைகளை சாப்பிடுவாங்க, அப்புறம் நீரை அருந்ததை விட்டுருவாங்க, அந்த இலைத்தலைகளை எல்லாம் விட்டுருவாங்க, கிழங்குகளை விட்டுருவாங்க. அப்புறம் மூச்சு காற்றையும் நிறுத்தி கடினமாக 5 விதமான காற்றுக்களை அடக்கி பயிற்சி பண்ணி அந்த யோக நிலையில ரொம்ப கஷ்டப்பட்டு அப்புறம் கடவுளை அந்த சமாதி நிலைக்கு வரும்போதுதான் கடவுள் அவங்க முன்னாடி தோன்றுவார். அத்தனை கடுமையான இதெல்லாம் உனக்கு வேண்டாம்ப்பா, நீ சின்ன பையன், நீ வீட்டுக்கு திரும்பி போ அப்படின்னு சோதிப்பார். ஏன்னா சோதிக்கப்படும் போதுதான் அது மிக உயர்ந்த வடிவம் பெறும். எப்படி சிலை வந்து அடிச்சு 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 அதை கல்லை வந்து சிலையாக்குறாங்க, அதுல எவ்வளவு அந்த கல்லு வந்து ரொம்ப துன்பப்படும். ஐயோ என்னை டெய்லி இப்படி உளி வச்சு கொத்துறாங்களே, வலிக்குதே. ஆனா எங்கேயோ இருந்த ஒரு பாறை என்னாகுது? கருவறையில் அனைவராலும் வணங்கப்படும் ஒரு சிலையாக பகவான் வந்து உள்ள இருக்கிற அளவு பவித்திரமான ஒன்றாக மாறுகின்றது. அதே போல தங்கம் அப்படித்தான், அடித்து 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 அதை வந்து உருக்கும் போது அது மேன்மேலும் சுத்தமாகிறது. இப்போ நாமெல்லாம் துன்பப்படுறோம் அப்படின்னா நமது பாவங்கள் கழிகின்றது. பாவம் கழியறதுனால நாம அப்படியே நம்மளை வந்து பகவான் என்ன பண்றாரு? ஒரு ஷேப்பா கொண்டு வர்றார், ஒரு பக்தனாக உருவாக்குவதற்கு. ஏன்னா நம்ம பாவங்கள் கழியப்பட்டால் மட்டுமே நாம ஒரு தூய்மையான நிலையை அடைய முடியும். நம்ம ஏற்றிருக்கிற அந்த
அசுத்தங்கள் எல்லாம் நீக்கப்படுறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படணும். ஏன்னா நம்ம கிட்ட ஒரு பெரிய கட்டி இருக்கு. அப்போ டாக்டர் வந்து கத்தி வைக்க வேண்டாம், நான் அப்படியே இருந்துக்கிறேன்னு சொல்லுவோமா? அவர் கத்தி வச்சு அறுவை சிகிச்சை பண்ணும்போது நம்மளுக்கு வலிக்கும். ஆனா அந்த வலியை தாங்கினா மட்டும்தான் நம்ம கியூர் ஆக முடியும். சோ பௌதிகத்துல ஒரு சின்ன துன்பத்திற்கே இப்படியெல்லாம் நாம இருக்கும்போது, அப்ப ஆன்மீக உலகம் என்பது தூய்மையானவற்றில் தூய்மையானது. ஒரு சிறு மாசு மறு இருந்தா கூட நம்மளால அந்த எல்லைய கூட மிதிக்க முடியாது. அப்ப நம்மை தூய்மைப்படுத்துறதுக்காக பல ஜென்மங்கள்ல நாம அப்படியே தூய்மையாகி 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 இப்போ பக்தி தொண்டு அப்படிங்கிற கிருஷ்ண உணர்வுக்கு மாறும்போது பகவான் இன்னும் நம்மளை மெருகேற்றுகிறார். நம்ம இருக்கிற அழுக்குகளை களையணும்னா கண்டிப்பா நாம அதுக்கு கொஞ்சம் சஃபர் பண்ணி தான் ஆகணும். ஆனா அது வந்து உடல் அளவுல தான். அப்போ மனது ஆத்மா வந்து இங்க பாதிக்கப்படுறது இல்ல. அப்போ துன்பப்படுறோம் அப்படின்னா அது மனம் பரம் காரணம். மனதாலேயே அந்த துன்பம் நடக்குது. இது நிறைய தடவை நாம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். எப்படி ஒரு கார் அடிபடும் போது அதுக்குள்ள இருக்கிற மனுஷனுக்கு ஒண்ணும் ஆகல, ஆனா அவன் இதயம் வந்து வெடிச்சு நொறுங்குது. ஆனா அவனுக்கு உடம்புல எந்த காயமும் கிடையாது. காருக்கோ அது ஜடம், அதுக்கு உணர்ச்சி கிடையாது. அப்ப காருக்கும் இவனுக்கும் பெரிய சம்பந்தம் கிடையாது. என்னுடைய அப்படிங்கிறது தான் சம்பந்தம். அந்த என்னுடைய அப்படிங்கிறது தான் அவனுக்கு மன வருத்தத்தை தருகிறது. சோ இந்த இந்த உலகத்துல எதெல்லாம் என்னுடையது என கருதுகிறோமோ அப்பதான் நாம மனசு அதிகமா வலிக்க ஆரம்பிக்கிறது. நான் எனது அப்படிங்கிற உணர்வை நம்மிடமிருந்து விடுவித்துக் கொள்ளும் போதே நம்மளுக்கு துன்பம் கிடையாது. துன்பத்திற்கு காரணமே இதுதான். நான் எனது அப்படிங்கிற அகங்காரம், மமாகாரம், அகம் அமைதி, அதுல இருந்து நம்மளை விடுவிக்கும் போது நாம ஆனா இங்க வந்து நம்ம துருவ மகாராஜா எதற்காக இங்க வர்றாரு அப்படின்னா, ஒரு பெரிய ராஜ்யம் வேண்டும் அப்படிங்கிற பௌதிக ஆசை. அப்ப ஆசையே இருந்தாலும் வழிபட வேண்டும். யாரை? பகவான் கிருஷ்ணரை மட்டுமே. ஏன்னா படிப்படியாக அவர் வந்து நம்மளை சுத்தம் பண்ணி நம்மளை ஷேப் பண்ணிடுவார். அடுத்தது ஸ்லோகம் 36. அதாபிமே அனிஸ்தஸ்ய சாந்திரம் கோரம் உபேயுஷः சுருச்யா துர்வசோ பாணைர் ந பின்னே ஸ்ரயதே ஸ்ருதி. மொழிபெயர்ப்பு. அன்பிற்குரிய சான்றோரே, உமது அறிவுரைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு அத்துணை பணிவுடையவன் அல்லன் நான். ஆனால் இது எனது குற்றமன்று. இது நான் சத்திரிய குலத்தில் பிறந்ததின் விளைவு. தனது அம்பினும் கொடிய வார்த்தைகளினால் எனது மாற்றாந்தாய் எனது உள்ளத்தை கிழித்து விட்டாள். ஆகையினால் உமது மதிப்புமிக்க அறிவுரைகள் எனது உள்ளத்தில் நிற்கவில்லை. பொருளுரை. மனம் அல்லது இதயமானது மண்பானையினை போன்றது என்று கூறப்படுகிறது. ஒரு முறை அது உடைந்து விட்டதென்றால் பிறகு அது ஒட்டாது. இச்சான்றினை துருவ மகாராஜா நாரத முனிவரிடம் கூறுகிறார். அவர் தனது சிற்றன்னையின் அம்பினும் கொடிய வார்த்தைகளால் கிளிபட்டு சிதைந்து போன தன் இதயத்தில் அவமதிப்பிற்கு பதிலடி கொடுக்க வேண்டும் என்று விருப்பம் ஒன்றினை தவிர வேறு எதற்கும் இடமில்லை என்று கூறுகிறார். அவரது சிற்றன்னை சுருச்சி மகாராஜா உத்தனபாதனால் புறக்கணிக்கப்பட்ட மனைவியான சுனிதிக்கு மகனாக பிறந்ததினால் துருவ மகாராஜா தனது தந்தையின் மடி மீதோ அல்லது அரியணையின் மீதோ அமர்வதற்குரிய தகுதியுடையவர் அல்லர் என்று அவரிடம் கூறினாள். அதாவது அவரது சித்தனையை பொறுத்தமட்டில் அவர் அரசராக முடியாது என்பதாகும். அதனால் பிரம்மதேவன் உள்ளிட்ட மிகச்சிறந்த தேவர்களினாலும் அடைய முடியாத மேன்மையான உலகிற்கு தான் அரசராக வேண்டும் என்று அவர் தீர்மானித்தார். துருவ மகாராஜா நாரத முனிவரிடம் மறைமுகமாக 4 வகையான மனித உணர்வுகள் இருக்கின்றன. அவை அந்தன உணர்வு, க்ஷத்திரிய உணர்வு, வைசிய உணர்வு மற்றும் சூத்திர உணர்வு என்பவை. இதில் ஒரு பிரிவினருக்குரிய உணர்வு மற்றொரு பிரிவினருக்கு பொருந்தாது. நாரத முனிவரால் உபதேசிக்கப்பட்ட தத்துவ உணர்வானது ஒரு அந்தன உணர்வோடு வேண்டுமென்றால் பொருந்துமே ஒழிய க்ஷத்திரிய உணர்வோடு நிச்சயம் பொருந்தாது. துருவ மகாராஜா வெளிப்படையாக அந்தன பணிவு என்பது தன்னிடம் இல்லை என்றும் ஆகையினால் நாரத முனிவரின் தத்துவங்களை தன்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றும் கூறுகிறார். துருவ மகாராஜாவின் கூற்றிலிருந்து ஒரு குழந்தை அதன் மன இயல்பிற்கேற்ப பயிற்சி அளிக்கப்படவில்லை என்றால் ஒரு குறிப்பிட்ட உணர்வில் அது வளர்ச்சி அடைவது சாத்தியமில்லை என்று தெரிகிறது. ஒரு குரு அல்லது ஆச்சாரியரது கடமையாவது ஒரு குறிப்பிட்ட சிறுவனை அவன் மன இயல்புக்கேற்ப ஒரு குறிப்பிட்ட கடமையினை பின்பற்றி செய்வதே ஆகும். முன்னமேயே சத்திரிய உணர்வில் வளர்க்கப்பட்ட துருவ மகாராஜா ஒருபோதும் அந்தன கொள்கையினை ஏற்றுக்கொள்ள மாட்டார். சூத்திரர்களாக வளர்க்கப்பட்டுள்ள அமெரிக்க சிறுவர்கள் யுத்தத்தில் போர் புரிவதற்கு ஏற்றவர்கள் அல்லர். ஆகையினால் அவர்களை இராணுவத்தில் சேருமாறு அழைத்த போது அவர்கள் மறுத்தனர். ஏனெனில் சத்திரிய உணர்வு அவர்களுக்கு இல்லை
சமூக அதிருப்திக்கு இதுதான் முக்கிய காரணமாகும். அதனால் சத்திரிய உணர்வில்லாத சிறுவர்கள் அந்தன உணர்வுடன் வளர்க்கப்பட்டனர் என்று பொருளல்ல. அவர்கள் சூத்திர உணர்வுடன் வளர்க்கப்பட்ட காரணத்தினால் அவர்கள் வாழ்க்கையில் வெறுப்புற்ற பொழுது ஹிப்பிகளாக மாறினர். அமெரிக்காவில் துவக்கப்பட்ட கிருஷ்ண பக்தி இயக்கத்தில் அவர்கள் சேர்ந்தவுடன் என்னதான் இழிந்த சூத்திர நிலைக்கு அவர்கள் தாழ்த்தப்பட்டிருந்த போதிலும் அவர்கள் அந்தன உணர்வினை பெறுவதற்குரிய பயிற்சி அளிக்கப்படுகின்றனர். கிருஷ்ண பக்தி இயக்கம் எல்லோருக்கும் என்றே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதனால் பொதுமக்கள் அனைவருமே அந்தன தகுதிகளை அதன் மூலம் அடையலாம். உண்மையில் இப்பொழுது அந்தணர்களும் சத்திரியர்களும் இல்லாமல் சில வைசியர்களும் அநேக சூத்திரர்களும் உள்ள நிலையில் இது இப்போதைய அவசிய தேவையாகிறது. அந்தணர், சத்திரியர், வைசியர் மற்றும் சூத்திரர் என்று பிரிவுடைய சமுதாய அமைப்பானது விஞ்ஞான பூர்வமானதாகும். மனித சமுதாய உடல் அமைப்பில் அந்தணர்கள் தலையாகவும், சத்திரியர்கள் புஜங்களாகவும், வைசியர்கள் வயிறாகவும், சூத்திரர்கள் கால்களாகவும் கருதப்படுகின்றனர். தற்போது வயிறும் கால்களும் மட்டுமே இருக்கின்றன, தலையும் புஜங்களும் இல்லை. ஆகையினால் சமுதாயமானது தலைகீழாக இருக்கிறது. வீழ்ந்து கிடக்கும் மனித சமுதாயத்தினை ஆன்மீக உணர்வின் உயர்ந்த நிலைக்கு உயர்த்துவதற்காக அந்தன தகுதிகளுக்கு புத்துயிர் கொடுப்பது இன்றைய தலையாய தேவையாகும். தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ரொம்ப முக்கியமான இந்த சமுதாயத்துக்கு தேவையான அறிவுரையை ஸ்ரீல பிரபுபாதர் தனது பொருளுரையில ரொம்ப விளக்கமா கொடுத்திருக்காரு. இதெல்லாம் அரசியல்வாதிகள் படிச்சு திருந்தணும். ஏன்னா இன்னைக்கு வர்ண ஆசிரமம் சரியாக கடைபிடிக்கப்படாத நிலையில, ஏன்னா ஒரு சமுதாயத்திற்கு தலையாக செயல்படுவது பிராமணர்கள். அப்போ இந்த பிராமணர்கள், அறிவில் சிறந்த பிராமணர்கள் இல்லை என்றால் அந்த சமுதாயம் எப்படி வீழ்ச்சி அடையும் அப்படிங்கறத சில பிரபுபாதருக்கு சொல்றாரு. ஏன்னா இப்ப போகின்ற போக்குல மது, மாது, சூது, இறைச்சி கடைகள், இந்த மாதிரி நிறைய இங்க பாத்தீங்கன்னா அதுதான் நடந்துட்டு இருக்கு. கலியுகத்துல இந்த 4 தர்மத்தின் 4 தூண்கள் வெளிப்படையாகவே எல்லா இடத்துலயும் அநீதிகள் நடந்துட்டு இருக்குது. சோ இதையெல்லாம் கட்டுப்படுத்தணும் அப்படின்னா பிராமண சமுதாயத்தை ஒரு சத்திரியன் வளர்த்த வேண்டும். சத்திரியனோட கடமை என்ன? சமுதாயத்தை பாதுகாப்பது. அதுக்கு முக்கியமா தலையாக செயல்படுவது அறிவில் சிறந்த பிராமணர்கள். ஏன்னா பிராமணர்கள் வழிகாட்டக்கூடியவர்கள். எப்படி இந்த பிறப்பு இறப்பிலிருந்து பொதுமக்களை விடுவிப்பது அப்படிங்கிறது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா வேதங்கள் படித்து பண்பட்ட அறிவுடன் அவர்கள் செயல்படுவார்கள். சும்மா உண்பது, உறங்குவது, உடலுறவு கொள்ளுவது, தன்னை பாதுகாத்துக் கொள்ளுவது, இது விலங்குகளோட செயல். இன்னைக்கு அதுதான் நடந்துட்டு இருக்குது. தர்ம, அர்த்த, காம, மோட்சல அந்த தர்மத்தை முதல்ல வர்ற தர்மத்தையும் விட்டுறாங்க, கடைசியில வர மோட்சத்தையும் விட்டுறாங்க. அர்த்த காம இதுதான் நல்லா நடந்துட்டு இருக்குது. இதுக்கு காரணம் என்ன? பிராமண பண்பாடு அழிக்கப்பட்டு விட்டதால். ஆனா ஸ்ரீல பிரபுபாதர் அதுக்கு ஒரு புத்துணர்வு தருகிறார். தன்னை எந்த குலத்தில் பிறந்தாலும், ஏன்னா இந்த கலியுகத்துல எல்லாருமே பிறக்கும் போதே சூத்திர சம்பவ அப்படின்னு பிறக்கும் போதே 10 விதமான தூய்மைப்படுத்தும் சடங்குகள் எல்லாம் செய்யாம எல்லாருமே சூத்திரர்களாத்தான் இருக்கிறாங்க. ஏன்னா பிராமண பண்பாடு அழிந்து விட்டதால பிராமணர்கள் பிராமணராக இல்லை. பெரும்பாலும் இன்னுமே சின்ன ஒரு குறைந்த சதவீதத்துல இன்னும் பிராமணர்கள் இருக்கிறாங்க, பண்பாடுகளை கடைபிடித்துட்டு இருக்காங்க. அது மட்டுமல்ல, எந்த குலத்தில் பிறந்தாலும் அவர்கள் பிராமண நிலையை அடையலாம். எப்பொழுது? அவர்கள் உணர்வை மாற்றிக்கொள்ளும் போது. சோ பிராமணர்களுக்குரிய உணர்வை பெறும்போது அவர்கள் பிராமணர்களாக மாற்றப்படுகிறார்கள். அப்ப அந்த பிராமண தீட்சை அவங்களுக்கு வழங்கப்படுது. எங்க? இஸ்கான்ல மட்டும். சோ யார் ஒருவர் எந்த குலத்தில் பிறந்தாலும் பகவானுக்கு பக்தி தொண்டு செய்யலாம் அப்படிங்கிறது இங்க உறுதிப்படுத்தப்படுது. ஏன்னா கலியுகத்துல யாரும் பொதுவான அந்த தகுதிகள்லாம் இப்ப கிடையாது. அன்னைக்கெல்லாம் பிராமணர்களா இருந்தாங்க. அதனாலதான் வேதங்கள் ஓதும் வேதசாலையில அவங்க மந்திரத்தின் மூலமாகவே அந்த தீபத்தை ஏற்றக்கூடியவர்களா, தகுதியுடையவர்களா இருந்தாங்க. அது போல அந்த யாகத்தில் பலியிடப்படும் மிருகங்கள் மந்திரத்தின் மூலமாகவே திரும்பி உயிரோட வரும். வாய்ஸ் வரல மாதாஜி. பகவானுக்கு பிடித்தது என்ன?
பிராமணர்களும் பசுக்களும். ஏன்னா பிராமணர்கள் தான் பகவானுடைய திருவாயிலிருந்து வந்த அந்த மந்திரங்களை எப்பொழுதும் ஓதிக்கொண்டிருப்பதனால் அவங்க பகவானுடைய வாயாக செயல்படுகிறார்கள். அதனாலதான் கோ பிராமண ஹிதாயச்ச அப்படின்னு சொல்றார். பசுக்களுக்கும் பிராமணர்களுக்கும் நான் மிகவும் பிரியமானவன். அது போல அந்த சத்திரியர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னா, இந்த மாதிரி பிராமண சமுதாயத்தை பாதுகாக்கக்கூடியவர்கள். பிராமணர்களுக்கு தானம் நிறைய கொடுப்பாங்க. ஏன்னா பிராமணர்களுக்கு வந்து தொழில் செய்யணுங்கிற அவசியம் கிடையாது. இது தொழில் செய்யறது வந்து வைசிய குலத்தை சேர்ந்தவர்களுடைய பகுதி. அப்ப வைசியர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, பசுக்களை பாதுகாப்பது, தொழில் செய்வது, லாபத்தை ஈட்டி அதை வந்து சத்திரியர்களுக்கு அரசாங்கத்துக்கு கொடுப்பது, அதன் மூலமாக அந்த அரசாங்கம் மக்களை சாலைகள் போடுவது, குடிநீர் வசதி வழங்குவது, இப்படி அரசாங்கம் அந்த வைசியர்கள் கொடுப்பதை கொண்டு சத்திரியர்கள் அரசாங்கத்தை மக்களை பாதுகாப்பாங்க. அரசாங்கத்துக்கு இவ்வாறு அவர்கள் செல்வம் திரட்டி தருவாங்க. மறைமுகமாக வரி வசூல் பண்றதுனால அதை வந்து பொதுமக்களுக்கு அவங்க யூஸ் பண்ணுவாங்க. அப்ப தமோ குணத்தில் இருக்கிற சூத்திரர்கள் என்ன பண்றாங்கன்னா, இவங்க மேல் பிரிவினர் 3 பேருக்குமே அவங்க சேவை செய்ய கடன்பட்டவர்கள். ஏன்னா அவங்களுக்கு அறிவு வேலை செய்யாது. எப்பவுமே தமோ குணத்துல புத்தியற்றவர்களாக, சோம்பேறிகளாக, எப்பொழுதும் ஒரு தூக்கத்துல இருப்பாங்க, அறியாமையில் இருப்பாங்க. நல்லது என்ன சொன்னாலும் அவங்களுக்கு புரியாது. அதனால அவங்க உடல் உழைப்பினால சேவை செய்யலாம். இப்படித்தான் சாதுர்வர்ணிய மயாசுஷ்டம் குண கர்ம விபாகச்சக அப்படின்னு பகவான் சொல்றாரு. 4 வர்ணங்கள் அவங்களுக்கு குணங்களுக்கு தகுந்த மாதிரி பிரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாரு. இது வந்து விஞ்ஞான பூர்வமானது. இது என்னமோ சடங்கு கிடையாது. இது விஞ்ஞான பூர்வமானது. அப்போ ஒரு சமுதாயத்திற்கு இந்த 4 பேருமே அவசியம். ஒரு சத்திரியனோ, ஒரு பிராமணனோ, இல்ல வைசியனோ, இல்ல தமோ குணத்தில் இருக்கிற சூத்திரர்களோ இல்லாம ஒரு சமுதாயம் செயல்பட முடியாது. இதுல யாராவது ஒரு பிரிவினர் இல்லை என்றாலும் அங்க வந்து சங்கடம் உருவாகும். ஏன்னா நான் 3 பேர் இருக்காங்க, தமோ குணத்துல இருக்கிற சூத்திரர்கள் எல்லாம் இல்ல அப்படின்னா யாரு அந்த சுத்தம் பண்ற தொழிலை செய்யறது? சோ இது ரொம்ப அவசியமானது. ஏன்னா ஒரு உடல்ல பல பாகங்கள் இருக்கு. அப்ப கை இல்லாம இருந்தா எப்படி உடல் கஷ்டப்படும்? சோ கால் இல்லாம இருந்தா எப்படி கஷ்டப்படும்? அது போல ஒரு உடல்ல எல்லா பாகங்களும் வேணுங்கிற மாதிரி ஒரு சமுதாயத்திற்கு இந்த 4 பேருமே ரொம்ப அவசியம். இந்த 4 பேரோட சப்போர்ட் இல்லாம ஒரு சமுதாயம் நிறைவடையாது. இப்ப துருவ மகாராஜா 4 வகையான மனித உணர்வுகள் இருக்குதுங்கிறத மறைமுகமா சொல்றாரு. ஏன்னா அவர் சொல்ற அட்வைஸ், நாரதர் சொல்ற அட்வைஸ் வந்து பிராமணர்களுக்குரியது. என்னால இப்படி இருக்க முடியாது. ஏன்னா இருமைக்குட்பட்டுதான் இவர் வர்றாரு. சிற்றன்னைய சொல்றாங்க, சுருச்சி, இந்த உங்க அப்பா மடியில உட்காரணும் அப்படின்னா, உத்தானபாதர் மடியில உட்காரணும்னா நீ என் வயித்துல பிறந்திருக்கணும். அப்ப என்ன சொல்றாங்க மறைமுகமா, இந்த ராஜ்யம் உனக்கு இல்லை. ஆனா ஒரு சத்திரனோட உணர்வு, அந்த குழந்தை சின்ன குழந்தையிலேயே சத்திரனோட உணர்வு, அந்த வீரம், அந்த கோபம் அதெல்லாம் இருக்கிறதுனால உடனே அவர் ஒரு ரியாக்ட் பண்றாரு அது மாதிரி. ஏன்னா இந்த பிராமணன் சொன்னா அவர் வந்து இதுக்கு அதை பெருசா எடுத்துக்க மாட்டாரு. அவமதித்தாலும் சரி, அவரை புகழ்ந்தாலும் சரி, அதை பெருசா எடுத்துக்க மாட்டார். ஆனா இங்க சத்திரியன் அவமானப்பட்டா உடனே அவன் கொதித்தெழுவான். அதுதான் அவனுடைய குணம். ரஜோகுணத்திலையும் சத்துவ குணத்திலும் செயல்படுவது. அப்ப இதெல்லாம் வந்து உங்க அட்வைஸ் எல்லாம் எனக்கு பொருந்தாது. நான் வந்து பிராமணன் கிடையாது, நான் ஒரு சத்திரியன், அதனால எனக்கு கோபம் வந்துருச்சு. நான் போய் தவம் பண்ணி இவங்களை விட பெரிய ராஜ்யத்தை நான் பகவான்கிட்ட வேண்டி இவங்களுக்கு பாரு நான் ஒரு பாடம் கற்பிக்க போறேன் அப்படிங்கிற மனோபாவத்துலதான் அவர் சொல்றாரு. அதனால நாரத முனிவரோட உபதேசம் எனக்கு பொருந்தாதுங்கிறத சொல்றாரு. அதாவது துருவ மகாராஜா வெளிப்படையாக அந்தன பணிவு என்னிடம் இல்லை, அதனால இந்த தத்துவங்களை என்னால ஏத்துக்க முடியாது அப்படின்னு நாரத முனிவர்கிட்ட சொல்றாரு. அப்போ ஒரு குழந்தை வந்து இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, ஒரு குழந்தை அந்த குணத்திற்கேற்ப பயிற்சி அளிக்கப்படவில்லை என்றால் அப்போ ஒருத்தருக்கு ஒரே அறிவுரை பொருந்தாது. இப்போ 4 விதமான குணங்கள் இருக்கிற குழந்தைகளை ஒரே கிளாஸ்ல உட்காந்து ஒரே மாதிரி பாடம் சொல்லி கொடுத்தா என்ன ஆகும்? ஒரு பிராமண குழந்தை நல்லா அறிவு இருக்கிறதுனால அது கத்துக்கும். ஆனா சத்திரிய குழந்தை என்ன பண்ணும்? அங்கங்க
பராக் பார்த்துட்டு யார் கூட சண்டை போடலாம். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குணம், 4 விதமான குணங்களோட பாதிப்பு எல்லாருக்குமே இருக்கும். சோ தமோ குணத்துல இருக்கிற குழந்தை கண்டிப்பா கவனமே செலுத்தாது. தமோ குணத்துல இருக்கிற குழந்தை லாஸ்ட்ல போய் உட்காந்துக்கும். அது பாத்தீங்கன்னா நல்லா தூங்கும். டீச்சர் பாட்டுக்கு லெசன் எடுத்துட்டு இருப்பாங்க, ஆனா அதுக்கு தூக்கமா வரும். இப்படி 4 விதமான குழந்தைகளுக்கு ஒரே பயிற்சி பொருந்தாது. சோ அதனாலதான் குணங்கள் அந்த குழந்தையிலேயே வெளிப்படும். சத்திரிய குணமா இல்ல தமோ குணமா. சில குழந்தைகள் பாத்தீங்கன்னா சொன்ன உடனே புடிச்சுக்கும். அப்படியே அந்த சீக்கிரம் உள்ள மனசுல வந்து அதுக்கு போயிரும். அது அடுத்த நாள் கேட்டா அப்படியே சொல்லும். சில குழந்தைகளுக்கு எங்கேயோ பராக்கு பார்த்துட்டு இருக்கும், ஒண்ணுமே கவனிக்காது. அடுத்த நாள் கேட்டாலும் சொல்லாது, இன்னும் சொல்லி கொடுத்தீங்கனாலும் சொல்லாது. சில குழந்தைகளுக்கு என்னதான் அடிச்சு நீங்க சொல்லி கொடுத்தாலும் பாடங்கள் புரியாது, அது கத்துக்கவும் கத்துக்காது. சோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தனிப்பட்ட பயிற்சி வேணும். ஆனா இன்னைக்கு கல்வி நிலையங்கள்ல எல்லாருமே உட்காந்து ஒரே கிளாஸ்ல உட்காந்து ஒரே மாதிரி சொல்லி கொடுத்து, ஆனா சிலர் வந்து 0 மார்க் எடுப்பாங்க, சிலர் 50 மார்க் எடுப்பாங்க, சிலர் 100 மார்க் எடுப்பாங்க. ஆனா அதுல வேறுபாடு இருக்கா? கத்து தர்றதுல வேறுபாடு இருக்கா? ஒரே டீச்சர் தான் ஒரே மாதிரி தான் சொல்லி தர்றாங்க. ஆனா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி புரிஞ்சு அதை மதிப்பெண்கள் மாறுபட்ட மதிப்பெண்கள் எடுக்கிறாங்க. இதுக்கு காரணம் அவங்களோட குணம். எல்லாருக்கும் ஒரே மாதிரி அப்சர்வேஷன் கிடையாது. இப்ப இங்க இருக்கிற எல்லாருமே கேள்வி கேட்டா எல்லாரும் பதில் சொல்றது கிடையாது. நல்லா கவனிக்கிறவங்க மட்டுமே பதில் சொல்ல முடியும். ஏன்னா கவனிக்கணும் அப்படிங்கிறது, அதுவும் ஆன்மீக படிப்புல கவனிக்கிறது ரொம்ப முக்கியமானது. அப்ப சத்துவ குணத்துல கவனிக்கிறவங்க தான் டக்கு டக்குன்னு பதில் சொல்ல முடியும். ரஜோ குணத்திலையும் அறியாமை குணத்துல இருக்கிறவங்கனால இன்னும் அந்த உள்ள வாங்கக்கூடிய சக்தி, ஏன்னா அந்த கிளீனினஸ் சுத்தம் இல்லை அப்படின்னா அவங்களால புரிஞ்சுக்க முடியாது. நான் எனக்கு நிறைய தெரியும் அப்படிங்கிற அகம்பாவம் இருந்தாலும் அங்க உள்ள போகாது. இப்படி வேறுபட்ட உணர்வுகள் எல்லாருக்கும் இருக்கு. அப்ப சத்திரிய உணர்வில்லாத சிறுவர்கள் அந்தன உணர்வுடன் வளர்க்கப்பட்டனர் என்று பொருள் கிடையாது. அவர்கள் சூத்திர உணர்வுடன் வளர்க்கப்பட்ட காரணத்தினால் அவர்கள் வாழ்க்கையில் வெறிப்புற்ற பொழுது ஹிப்பிகளாக மாறினர். இதுக்கு எடுத்துக்காட்டுன்னா ஸ்ரீல பிரபுபாதர் அமெரிக்கா போனாரு. அப்போ அவங்க எல்லாம் வந்து ரொம்ப சூத்திர உணர்வுடன், ரொம்ப கீழ்நிலையில, அதாவது வாழ்க்கையிலேயே வெறுப்புற்று என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் நினைச்சுக்கிட்டாங்க, தங்களை ரொம்ப புத்திசாலின்னு நினைச்சுட்டாங்க. எல்லாருமே ஒரே மாதிரி வாழ்றதா அப்படின்னு ஒரு பைத்தியங்கள் மாதிரி ரொம்ப சிந்தனை பண்ணி இந்த வாழ்க்கையில என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணாங்க, நிறைய போதை மருந்துகளை எடுத்துட்டாங்க. பெண்களுடன் ரோட்லயே வந்து உறவு கொள்வாங்க. அந்த அமெரிக்க கவர்மெண்டே வந்து அவங்கள பார்த்து ரொம்ப திருத்த முடியாத ஒரு விலங்குகளா இவங்கெல்லாம் இருக்காங்க, இவங்களுக்குன்னு ஒரு தனி இடத்த கொடுத்துடலாம், அந்த அந்த இதுக்குள்ள யாருமே என்டர் ஆகாதீங்கன்னு சொல்லி அவங்கள வெறுத்து அவங்களால ஒதுக்கிட்டாங்க. ஆனா ஸ்ரீல பிரபுபாதர் அங்கதான் போய் கால் வைக்கிறார் பாருங்க. அப்போ எப்பேற்பட்ட ஒரு பவர் அவருக்கு இருக்கும் பாருங்க. அந்த சமுதாயத்தையே வெறுத்து ஒருக்கின ஒரு கவர்மெண்ட் கிட்ட ஸ்ரீல பிரபுபாதர் போய் அவங்களெல்லாம் பக்தர்களாக மாற்றுகிறார். சூத்திர குணமுள்ள இந்த மக்களை அந்தன குணத்துக்கு கொண்டு வர்றார். ரஜோ குணத்திலும் தமோ குணத்திலும் ஆழ்ந்திருந்த அந்த ஹிப்பிகளை அவங்க வந்து போதைப் பொருள், மது, மாது, சூது எல்லாம் இருந்தது. வாழ்க்கையில வெறுப்புற்று அவங்க எல்லாம் ஒரு பைத்தியக்காரங்க மாதிரி, சைக்கோ மாதிரி நடந்துகிட்டவங்கள அவர் வந்து பக்திக்கு கொண்டு வந்து அவர்களை புனிதமாக்கி அந்தன உணர்வை கொண்டு வந்து அவங்களுக்கு இன்னைக்கு அவங்க எல்லாம் வந்து முக்த பக்தர்களாக, மற்றவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய வழிகாட்டிகளாக, அந்த கோயில் தலைவர்களாக இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு அவங்கள சுத்தப்படுத்தி அவங்களுக்கு தீட்சை கொடுத்து அவங்களை மேன்மையாக்கினார். அப்போ கிருஷ்ண பக்தி இயக்கத்தில் அவர்கள் சேர்ந்தவுடன் என்னதான் இழிந்த சூத்திர நிலைக்கு அவர்கள் தாழ்த்தப்பட்டிருந்த போதிலும் அவர்கள் அந்த உணர்வு பெறுவதற்குரிய பயிற்சி அளிக்கப்பட்டனர். அப்போ இங்க கிருஷ்ண பக்தியில மட்டும்தான் அந்த மாதிரி பயிற்சி இருக்கு. நீங்க எந்த கோயிலுக்கு போனாலும் அதெல்லாம் கிடையாது. அங்க போனீங்களா சும்மா கற்பூரம் காட்டி சூடம் ஏத்தி எனக்கு அது வேணும் இது வேணும் 4 ஸ்லோகங்கள் வேணா சொல்லி நீங்க வழிபடலாம். அது கூட நீங்களா படிச்சிருப்பீங்க. அந்த ஸ்லோகங்களை அவங்க சொல்லி தந்திருக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு புத்தகத்துல இது நல்லது, இத சொன்னா உங்களுக்கு அது கிடைக்கும் இது கிடைக்கும்னு நாம அதைத்தான் பார்த்திருப்போம்.
ஆனா இங்க கிருஷ்ண பக்தி இயக்கத்தில் மட்டும்தான் உங்களுக்கு இந்த பயிற்சி அளிக்கப்படுகின்றது. படிப்படியாக உணர்வு தூய்மைப்படுத்தப்பட்டு அவங்க பிராமண நிலைக்கு கொண்டு வரப்படுறாங்க. மற்ற எங்க போனாலும் உங்களுக்கு இந்த பயிற்சி எல்லாம் கிடையாது. இப்ப சில பிரபுபாதருடைய அந்த கருணை தான், கருணை வெள்ளம், சாதாரண கருணை சொல்ல முடியாது. அவர் அந்த வெள்ளம் அப்படின்னா எப்படி கரை புரண்டு ஓடுகிறது, அது மாதிரி எல்லாருக்கும் கொடுத்தாரு. அதனாலதான் நாம இன்னைக்கு பாகவதத்தை எடுத்து படிச்சு புரிஞ்சு நாம இந்த நிலைக்கு வந்திருக்கிறோம். சோ நம்ம எல்லாம் ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம் சில பிரபுபாதருக்கு. இப்ப அந்தனர், சத்திரியர், வைஷ்யர் மற்றும் சூத்திரன் என்னும் பிரிவுடைய சமுதாய அமைப்பானது விஞ்ஞான பூர்வமானது. இன்னைக்கெல்லாம் அரசியல்வாதிகள் என்ன சொல்றாங்க, இந்த சமூக அமைப்பு, வர்ணாசிரமம் இதெல்லாம் பொய், எங்களை ஏமாத்துறீங்க, வேதங்கள் எல்லாம் கிடையாது, இந்த மாதிரி பிதற்றலா இருக்கு. ஏன்னா அவங்க நம்மளை முட்டாளாகவே வைத்து அரசியல் விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இதெல்லாம் புரிஞ்சாக்க அவங்களுக்கு ஓட்டு போட மாட்டோம். அதனால இதெல்லாம் நாமளா புரிஞ்சுக்கிட்டு இந்த சமுதாயம் எப்படி அன்னைக்கெல்லாம் நல்லா இருந்தது. ஏன்னா பிராமண பண்பாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. பிராமண பண்பாடு இல்லை அப்படின்னா, பிராமணர்கள்னா என்ன, மூளை பகுதி. அப்போ மூளை இல்லாத ஒருத்தர் இருந்தா எப்படி இருக்கும், அவன் பைத்தியக்காரன். அது மாதிரிதான் மூளை இல்லாத ஒரு நிலையில இன்னைக்கு சமுதாயம் இயங்கிக் கொண்டிருக்கிறது, பைத்தியகார சமுதாயமாக. அப்ப தலையும் புஜங்களும் இங்க இல்ல, தற்போது வயிறும் கால்கள் மட்டும்தான் இருக்கிறது. ஆகையினால் சமுதாயமானது தலைகீழாக இருக்கிறது. வீழ்ந்து கிடக்கும் மனித சமுதாயத்தினை ஆன்மீக உணர்வின் உயர்ந்த நிலைக்கு உயர்த்துவதற்காக அந்தன தகுதிகளுக்கு புத்துயிர் கொடுப்பது இன்றைய தலையாய தேவையாகும் அப்படின்னு சில பிரபாதன் முடிக்கிறார். ஹரே கிருஷ்ணா. அடுத்தது ஸ்லோகம் 37. பதம் திரிபுவனோத்கிருஷ்டம் ஜிஹீஷோசாது வர்த்தமமே ப்ருஹீஹஸ்மத் பித்ருபிர் பிரஹ்மன் அன்னயர் அபி அனதிஷ்டிதம். ஹரே கிருஷ்ணா. படிக்கிற மத்தாஜி. ஹரே கிருஷ்ணா. படிங்க மத்தாஜி. பேர். ஓ கற்றறிந்த அந்தனரே, எனது தந்தையாரும் அவர் முந்தையரும் 3 உலகங்களில் உள்ள யாராலுமே அடைய முடியாத மேன்மையான உயர்ந்த நிலையினை அடைய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இதற்கு நீர் சம்மதித்தீர் என்றால் எனது வாழ்க்கை லட்சியத்தினை நான் அடைவதற்கு நான் பின்பற்றக்கூடிய நேரிய வழியினை எனக்கு உரைத்தருள்வீராக. பொருளுரை. துருவ மகாராஜா நாரத முனிவரின் அந்தன உபதேசங்களை ஏற்றுக்கொள்ள மறுத்தவுடன் இயற்கையிலேயே அவர் வேறு எந்த உபதேசத்தினை விரும்புகிறார் என்ற கேள்வியிலும் ஆகையினால் நாரத முனிவர் கேட்பதற்கு முன்பே துருவ மகாராஜா தன் மன ஆசையினை வெளிப்படுத்துகிறார். உண்மையில் அவர் தந்தை இவ்வுலகம் முழுவதையும் ஆண்ட சக்கரவர்த்தியாக திகழ்பவர். அவர் தாத்தாவான பிரம்மதேவனோ இப்பிரபஞ்சத்தினையே படைத்தவர். துருவ மகாராஜா தன் தந்தை மற்றும் தாத்தா இவர்கள் இருவரும் பெற்றதை காட்டிலும் மிக பெரிய சாம்ராஜ்யத்தினை பெறுவதே தன் ஆசை என்று கூறுகிறார். அவர் தான் விரும்பும் ராஜ்யத்திற்கு எதிராக மேல், நடு, கீழ் என 3 உலகிலும் யாரும் இருக்கக்கூடாது என்று வெளிப்படையாகவே கூறுகிறார். இப்பிரபஞ்சத்திலேயே மிகவும் உயர்ந்தவர் பிரம்மதேவர். துருவ மகாராஜாவோ அவரை விடவும் உயர்ந்த நிலை பெற வேண்டும் என்று விரும்புகிறார். அவர் நாரத முனிவர் தன் முன் தோன்றியதிலிருந்து அதனை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். ஏனெனில் நாரத முனிவர் பகவான் கிருஷ்ணரின் சிறந்த பக்தர் என்பதனை அவர் நன்கு அறிவார். அவருக்கு உபதேசித்ததாலோ அல்லது உயர்ந்த வழியினை காட்டினாலோ உலகிலும் யாரும் பெறுதற்கரிய மேன்மையான நிலையினை தான் நிச்சயம் அடைய முடியும் என்றும் அவர் அறிந்திருந்தார். அதனால் அந்நிலை எய்துவதற்கு நாரத முனிவரின் உதவியினை அவர் நாடினார். துருவ மகாராஜா பிரம்ம தேவனை விட மிக உயர்ந்த நிலையினை அடைய வேண்டும் என்று விரும்பினார். உண்மையில் இது நடைமுறை சாத்தியமற்ற ஒரு கோரிக்கைதான். ஆயினும் முழுமுதற் கடவுளை திருப்திப்படுத்தினால் ஓர் பக்தனால் அடைய முடியாதது என்று எதுவும் இல்லை. துருவ மகாராஜா ஏதோ ஒரு வழியில் அல்லது நேரிய வழியிலேயே தனது மேன்மை நிலையினை அடைய விரும்பினார் என்று இங்கே குறிப்பாக சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. கிருஷ்ணர் அந்நிலையினை அவருக்கு அருளினார் என்றால் அவர் அதனை ஏற்றுக்கொள்வார் என்று இது குறிப்பிடுகிறது. இதுவே ஒரு பக்தனின் இயற்கை குணமாகும். அவன் பௌதீக நன்மையினை கூட விரும்பலாம். ஆனால் கிருஷ்ணர் அதனை அருளினால் மட்டுமே அவன் ஏற்றுக்கொள்கிறான். நாரத முனிவரின் உபதேசங்களை மறுதளித்தமைக்காக
துருவ மகாராஜா வருந்தினார். அதனால் அவர் தனது மன இச்சைகளை தீர்த்து வைக்கும் நேரிய பாதையினை காட்டுவதன் மூலம் தனக்கு அவர் கருணை புரிய வேண்டுமென்று அவரை வேண்டிக் கொண்டார். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. நான் தேங்க்யூ மாதாஜி. சோ இங்க நாரதர் வந்து குருவாக பகவானால் அனுப்பப்பட்டு அவருக்கு சோதிக்கிறார் முதல்ல. ஏன்னா குரு வந்து உடனே எல்லாத்தையும் தந்துட மாட்டார். தன்னுடைய சிஷ்யனோட நிலைமை என்ன, அவனுக்கு என்ன தகுதி இருக்கு, எதை கொடுத்தால் அவனுக்கு பொருந்தும். பொருந்தாத ஒன்றுல வந்து நம்ம பொருத்தணும், ஒரு பொருளோ அல்லது எதையாவது பொருத்தணும் அப்படின்னா அது நம்மளுக்கு சிக்கலைத்தான் உருவாக்கும், நேரம் விரையும். சோ இங்க நாரத முனி எல்லோருக்கும் நன்மையே செய்ய அவர் வந்து விரும்புறார். அதுவும் பக்தர்களை உருவாக்குறதுல நாரத முனி என்றுமே அகில லோக சஞ்சாரி. எங்க போனாலும் அவர் வந்து பக்தி உபதேசம் தான் பண்ணுவாரு. பகவானை பற்றி எப்பொழுதும் அவர் ஆனந்தமாக பாடிக்கொண்டு, அவர் கையில ஒரு தம்புரா இருக்கும், அதை மீட்டிக்கொண்டு பகவானுடைய நாமங்களை பாடிக்கொண்டும் ஆனந்தமாக எல்லா பக்கம் போய் பக்தியை விநியோகம் பண்றார். அது வந்து நாரதரோட கடமையாக அவர் வந்து பகவானுக்கு சேவை செய்யும் விதமாக எல்லாம் பண்ணிட்டு இருக்கார். அப்போ நாரதர் மூலமா பல பக்தர்களை உருவாக்கி இருக்கார். ஏன்னா அவர் பக்தி சக்தி, பகவானுடைய சக்தியை அவர் வந்து பக்தியில மற்றவங்களுக்கு பக்தியை அள்ளி கொடுக்கிறார். அதன் மூலமா நிறைய பக்தர்களை அவர் உருவாக்குறார். யாரே தேக்கோ தாரே கஹோ கிருஷ்ண உபதேஸ் அப்படின்னு சைத்தன்ய சரிதாமிரத்துல சொன்ன மாதிரி, நாம் யாரையெல்லாம் பார்க்கிறோமோ அவங்களுக்கெல்லாம் பகவானை பற்றிய அறிவை வழங்க வேண்டும். நீங்க ஒண்ணும் இல்ல, ஹரே கிருஷ்ணா நாமம் சொல்லு அப்படின்னு அந்த நாமத்தை சொல்லி கொடுத்த இந்த ராஜ மந்திரத்தை சொல்லி கொடுத்தாலே நீங்க வந்து உபதேசம் தான் பண்றீங்க. பகவானுக்கு நீங்க பெரிய உதவி பண்றீங்க. ஏன்னா குரு மகாராஜ் அதைத்தான் விரும்புறாரு. நாம வந்து எல்லாருக்கும் ஹரிநாமம் சொல்லி கொடுக்கணும். சைத்தன்ய மகாபிரபு என்ன சொல்றாருன்னா, நான் இந்த பக்தி விதையை நான் வந்து அள்ளி போடுறேன், ஆனா நான் ஒருவனே இதை விதைக்க முடியாது, நீங்க எல்லாரும் சேர்ந்து. ஆனா சொல்றாரே தவிர அவரால் விதைக்க முடியும், ஆனா அவரே வச்சுட்டு போயிட்டாருன்னு நம்மளுக்கு என்ன பக்தி தொண்டு சேவை இருக்கு? அதனால நம்மளுக்கு சேவை அவர் தருகிறார். அதன் மூலமாக அந்த வாய்ப்பை பெற்று நாம் பயனடைய வேண்டும் என அவர் விரும்புகிறார். இப்ப பகவானுக்கு எதுக்கு நம்ம சேவை செய்யறோம்? அவருடைய கருணையை பெறுவதற்காக, அவரை திருப்திப்படுத்துறதுக்காக, அதன் மூலமா நாம நன்மை பெறுவதற்காக. இப்ப சேவையே செய்யல அப்படின்னா நம்மளுக்கு இப்ப நன்மை கிடைக்காது. யாருக்கெல்லாம் நன்மை வேணுமோ அவங்க பகவானுக்கு சேவை செய்யணும், ஏதோ ஒரு விதத்துல சேவை செய்யணும். அவரை பத்தி கேட்கறதே பெரிய சேவை. ரொம்பலாம் கஷ்டப்பட்டு இந்த ஜட உலகில என்ன பண்றோம், ஏதாவது ஒரு சின்ன நன்மை கிடைக்கணும் அப்படின்னா உடம்புல நம்ம கஷ்டப்பட்டு வேர்வை வடிய முக்கி தக்கி எல்லாம் நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாதான் நம்மளுக்கு ஒரு 10 ரூபா கிடைக்கும், 100 ரூபாய் கிடைக்கும், அதுக்கு மேல கஷ்டப்பட்டா 1000 ரூபாய் கிடைக்கும். இப்படி கஷ்டத்து மேல கஷ்டப்படும் போதுதான் பல லட்சம் கோடின்னு மாறும். ஆனா பகவானுடைய கருணை பெற நீங்க ரொம்ப சிம்பிள், பகவானை பற்றி கேட்டுட்டே இருந்தா போதும். ஏன்னா அதெல்லாம் கோடி கோடியை விட இது கோடி கோடி மதிப்புடையது. பக்திங்கிறது அவ்வளவு சீக்கிரம் யாருக்கும் வராது, இஷு துர்லபம். அந்த அதுக்கு இந்த மானுஷ ஜென்மம் கிடைக்கிறது சுதுர்லபம், அதுலயும் பக்தி கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப அரிது. சோ அந்த பக்தி அதுக்கு என்ன செய்யணும், பகவானை பத்தி உக்காந்துட்டே கேட்டுட்டு இருங்க. காது மூலமா கேட்கறதே பெரிய ஒரு சேவை. ஏன்னா ரொம்ப எளிதானது. உங்களுக்கு காதுல ஏதோ ஒரு ஓசை கேட்டுட்டே இருக்கும், அமங்கலமான ஓசை தான் நம்மளுக்கு கேட்கும். ஏன்னா இந்த ஜட உலகத்துல எல்லாமே அமங்கலமானது. எதை தவிர பகவானை பற்றிய நாமம், ரூபம், குணம், லீலை, சகாக்களை தவிர, பாகவதம், பகவத்கீதை, சைத்தன்ய சரிதாமிர்தம், இதை தவிர மற்ற எல்லாமே அமங்கலமானது. அப்போ உங்க காதை எதுக்கு கொடுக்குறீங்க, மங்களத்துக்கா அமங்கலத்துக்கா? அமங்கலம் அப்படின்னா தெரியும், அது வந்து ரொம்ப மோசமானது. ஆனா நன்மை தரக்கூடியது எது? மங்களம். அந்த மங்களம் எங்க இருக்கு? பகவானை பற்றிய விஷயங்கள்ல இருக்கு. சோ நமக்கு நன்மை ஏற்பட வேண்டும் என சுயநலத்தோட விரும்பினால் கூட நாம பகவானை பற்றி நம்ம கேட்டுட்டே இருக்கலாம். நீங்க பகவானுக்கு சேவை செய்யறீங்களோ இல்லையோ, எனக்கு நன்மை வரணும் அப்படின்னு சுயநலமாவது நினைக்கணும். ஆனா அந்த சுயநலம் இப்ப என்ன ஆகும் அப்படின்னா, போக போக பக்தி தொண்டா மாறி அது பகவானுக்கு பகவானுடைய தாமரை பாதங்கள்ல அடைக்கலம் புகும். ஏன்னா அதுதான் நம்மளோட ஸ்வரூபம், உண்மையான நிலை. ஸ்வரூபம் அப்படின்னா பகவானுக்கு சேவை செய்வதுதான்.
நாம ஏதோ ஒரு விதத்துல எல்லாருக்கும் சேவை செய்யறோம். ஒரு பொண்டாட்டி கணவனுக்கு சேவை செய்யறான், கணவன் திருப்பி தன் குடும்பத்துக்கு, மனைவி மக்களுக்கு சேவை செய்யறான், தாய் தந்தையருக்கு சேவை செய்யறான், தாய் தந்தையர் மக்களுக்கு முதல்ல பிள்ளைகளுக்கு சேவை செஞ்சிருக்கிறாங்க. அப்ப ஒரு முதலாளி தொழிலாளிக்கு சேவை செய்யறான், தொழிலாளி முதலாளிக்கு சேவை செய்யறாங்க. இப்படி ஏதோ ஒரு விதத்தில் எல்லோரும் யாருக்காவது சேவை செய்து கொண்டிருக்கிறோம். ஆனா அதுல நான் பகவானுக்கு சேவை செய்கிறேன் அப்படின்ற ஒரு மையம் இருக்கணும். சோ சென்ட்ரலைஸ் பண்ணி நம்ம பகவானுக்காக சேவை செய்வதில் ஈடுபடும் போது அதுல அர்த்தம் இருக்கிறது, நன்மை இருக்கிறது. ஆனா அந்த எவ்வளவோ 0 போட்டுட்டேன், ஆனா பக்கத்துல ஒரு 1 அப்படிங்கறது போடாம விட்டுட்டேன் அப்படின்னா, அந்த எத்தனை 0 நீங்க போட்டாலும், நீங்க இந்த ஜட உலகில எவ்வளவு பாடுபட்டாலும், அறிவுபூர்வமாக இருந்தாலும் அதனால எந்த ஒரு நன்மையும் கிடையாது. சோ அந்த அந்த 1 அப்படிங்கிறது என்ன? அந்த இறைவனுக்காக சேவை செய்தல், இறை பக்தியுடன் இருத்தல். அத மட்டும் மறந்தவங்களுக்கு இந்த வாழ்க்கை என்ன கோடி கோடியாக இருந்தாலும், பெரிய பெரிய கார் இருந்தாலும், பெரிய பங்களா இருந்தாலும், அது சுத்தமா வேஸ்ட். அதனால எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. சோ இங்க வந்து துருவ மகாராஜா பெரிய ராஜ்யம் வேணும். எங்க அப்பாவோட உத்தானபாதர் வந்து அப்பெல்லாம் பரத கண்டம் அப்படின்னா அந்த பாரத பூமி அப்படின்னு சொல்லப்பட்டா இந்த எல்லாமே, இந்த பூமி ஃபுல்லாமே பரத கண்டம் அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆனா அது அப்புறம் பல காலங்களுக்கு அப்புறம் படிப்படியா என்னாச்சுன்னா ஒவ்வொரு பிரிவா வந்தது. அப்புறம் இது எந்நாடு உன்னாடுன்னு பிரிச்சுக்கிட்டாங்க. அதுக்கு ஒரு தலைவர்கள் வந்தாங்க. ஆனா ஆரம்பத்துல பரத கண்டம் அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு ராஜாவின் தலைமையில கீழே, ஒரே ஒரு ஆட்சியின் கீழே ஒரே தலைவராக ஆட்சி புரிந்தாங்க. அப்ப உத்தானபாதர் வந்து இந்த பூமிக்கு எல்லாமே தலைவர் அவர்தான். அதுக்கு வாரிசா இருந்தவர் தான் இவங்கெல்லாம். அப்போ சிற்றன்னை என்னை புறந்தள்ளும் போது இவங்களை விட, பிரம்மதேவரை விட, தன்னுடைய தாத்தாவான பிரம்மதேவரை விட நான் வந்து பெரிய ஒரு ராஜ்யத்தை பெற வேண்டும். ஏன்னா 14 லோகங்கள்ல முதன்மையானது சத்தியலோகம், இந்த பிரம்மலோகம். அதை விட பெரிய ராஜ்யம் வேணும். அவரு பாருங்க எவ்வளவு சின்ன பையன், ஆனா இவங்களுக்கெல்லாம் ஒரு பாடம் கற்பிக்கணும்னு சொல்லி அவ்வளவு வைராக்கியமா பெரிய ராஜ்யம் வேணும்னு கேக்குறாரு. இது சாத்தியமா அப்படின்னு கேட்டா சாத்தியம் இல்லதான். ஆனா பகவான் நினைச்சா எல்லாம் சாத்தியம். அதுக்கு நான் என்ன பண்ணணும்? அவரை திருப்தி பண்ணணும். அந்த குழந்தைக்கு எவ்வளவு ஒரு வைராக்கியம். அப்ப பிரகலாத் மகாராஜா, துருவ மகாராஜா அவங்க எல்லாம் சின்ன சிறுவர்கள். ஆனா அப்பவே அவ்வளவு பக்தி இருந்திருக்கு. அதனால அவங்க வாழ்க்கையில வெற்றியும் அடைஞ்சாங்க. சோ இப்போ அவர் வந்து பகவானை ப்ளீஸ் பண்ண, தவம் பண்ண இங்க நாரதரோட பேசிட்டு இருக்காரு. இதோட முடிச்சுக்கலாம். அடுத்தது பதம் 38 நாளைக்கு பார்க்கலாம். இதுல யாருக்காவது ஏதாவது கருத்துக்கள் இருந்தா இப்ப டிஸ்கஸ் பண்ணலாம். ஹரே கிருஷ்ணா.